ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபுட் ரிவ்யூனா ஃபுட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபிஷ்ஷு வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மார்க்கெட் போக போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு போய் ஃபிஷ் மார்க்கெட் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட் வந்தாச்சு. நம்ம கட்லா மீன் வாங்கலான்னு வந்திருக்கோம். அந்த மீன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த மீனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். தண்ணி தோத்தோர்னு வருது. அதுவா? ஓகே, கசக்காமல் இருந்தா சரி. உன் பேரை சொல்லி சாப்பிடுவோம். உன் பேர் என்ன? ராமா? எஸ். எம்ஜிஆர் இதுலேயே யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், சரியாக ஃபிஷ் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் குக்கிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க எப்படி குக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிஷ் கிரேவி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இன்றைக்கி நான் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நான் சொல்ல என் பொண்ணு ஃபஸ்ட் டைமாக மீன் குழம்பு வைக்க போகிறா. அவளுக்கே வைக்க தாங்க முடியல. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறா. வாயில் வைக்கிற மாரி பண்ணுறாளா, இல்லை சூப்பராக பண்ணுறாளா, எப்படி பண்ணுறான்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பில் போட்டுட்டு பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. சரியா? இப்போது நல்லெண்ணெய் வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றுங்க. இப்போ என்ன பண்ணணும், கடுகு போடணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அதில் வந்து ஆட் பண்ணணும். நந்துக்கோ, போடு, அது போடு. ஓகே, வடகம் போட்டாச்சு, போதும். இப்போ அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்க. தக்காளி ஆட் பண்ணு. ரக்ஷன், நீ ஆட் பண்ணுறியா? போடு. ஓகே, குட். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடு. ஓகே, இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன். பொதுவாக மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா கடல் மீன் இருக்குது, நாட்டு மீன் இருக்குது. நாட்டு மீனுங்கிறது ஆற்றுல பிடிக்கிற மீன். கடல் மீனை விட ஆற்றுல பிடிக்கிற மீன், ஏரியில் பிடிக்கிறதுக்கு வந்து அதாவது நாட்டு மீன் சொல்லுவாங்க. அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, அதில் உப்புல வளராதுல, நல்ல தண்ணியில் வளர்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மீனுக்கு பேர் என்ன மீன் இது தெரியுமா உனக்கு? அதில் மீன் இல்லை, இனிமேல் செய்ய போகிறது. என்ன மீன் தெரியுமா நம்ம செய்ய போகிறது? கட்லா கெண்டைன்னு சொல்லுவாங்க. இது கட்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் முள் ஜாஸ்தியாக இருக்கும்.
இந்த மீன் குக் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ குக் ஆகிடுச்சு. கரைச்சி வச்சுருக்கிற புளி அதில் ஆட் பண்ணுங்க. புளி இப்போ திக்காக இருந்ததுனால நம்ம ஒரு 3 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம் கௌஷிகா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம மிளகா பொடி வந்து ஜென்ரலாக வீட்டில் எல்லோரும் குழம்பு மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. மிளகாய், தனியா, மஞ்சள், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொடி தான் இது. இப்போ கடையிலையும் விற்கிது குழம்பு மிளகாத்தூள். ஸோ அந்த மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அதில் புளியில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது மிளகாத்தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. என்ன பண்ணணும், உடனே லிட்டை போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அது நல்லா கொதிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அது நல்லா கொதித்து பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணியாச்சா. ஓகே போதும். ஓகே இப்போது பூண்டு சாந்து வந்து கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதில் போடு கொஞ்சம். நல்லா மசாலாவை தடவி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். ஊறணுன்னா காரம் கொஞ்சம் உள்ளார போகும். இப்போது நல்லா கொதித்து குக் ஆகிடுச்சு குழம்பு. இப்போ என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஓகே, கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கணும். ஓகே, ஓப்பன் பண்ண குக் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். கொதி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபிஷ்ஷை வந்து அதில் எடுத்து போடணும். அதில் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பொறுமையாக எடுத்து போடு. ஓகே, இப்போது முடிஞ்சிடுச்சு. நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, என் பொண்ணு இன்னைக்கு செஞ்ச ஃபஸ்ட்டு டைமாக செஞ்ச ஃபிஷ் கிரேவி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது ரெண்டும் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபிஷ் குழம்புல போட்டது இது ஃபிஷ் ஃப்ரை. குழம்பு உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கௌஷிகா, தேங்க்யூ வெரி மச். நீ பண்ண ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல் த பெஸ்ட். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள்.
மறக்காமல் என் பொண்ணுக்காக இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய், see you.